இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 2ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம் தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கிக் கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அமினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரையும் சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே,
எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 89. பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் பற்றுமிகு அடியார்க்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன். மன்னகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 23 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஆண்டவர் அமைதியாக இருந்தாலும் உடனிருக்கிறார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவின் 30வது அதிபராக இருந்தவர் கால்வின் கூலிட்ஜ்
மிகவும் குறைவாகவே பேசக்கூடிய இவரிடம் ஒருமுறை ஒரு பெண் செய்தியாளர் வந்தார். அவர் இவரிடம், நான் என்னோடு பணிபுரியும் செய்தியாளர் ஒருவரிடம் உங்களை 3 வார்த்தைகளுக்கு மேல் பேச வைத்து விடுவேன் என்று $100 பந்தயம் கட்டியிருக்கின்றேன். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார். அதற்கு கால்வின் கூலிட்ஜ் அவரை பார்த்து சிரித்துக்கொண்டே, பந்தயத்தில் தோற்றுவிட்டாய் என்று 2 வார்த்தைகளில் பதிலளித்தார். அதனாலேயே அவருக்கு சைலண்ட் கால்வின் என்ற பெயர் வந்தது. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கால்வின் கூலிட்ஜ் மிக குறைவாக பேசுபவராக இருந்தாலும் அல்லது அமைதியாக இருந்தாலும் அமெரிக்க அதிபராக இருந்து திறம்பட செயல்பட்டவர். சில சமயங்களில் நாம் துன்பங்களையும் தோல்விகளையும் சந்திக்கின்ற போது கடவுள் அமைதியாக இருப்பது போல நமக்கு தெரியலாம். திருவிவிலியத்தை நாம் முழுமையாக படித்து பார்த்தால் கடவுள் அமைதியாக இல்லை. அவர் தம் மக்களோடு உடனிருந்து அவர்களோடு பேசினார், அவர்களுக்கு உதவி புரிந்தார் என்பது நமக்கு புரியும். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தாவீதின் பாடகர் குழு தலைவர்களில் ஒருவரான ஏத்தான் ஆண்டவர் தாவீதை நோக்கி கூறுவதாக, என் கை எப்போதும் அவனோடு இருக்கும் என்று பாடுகின்றார். அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். யூதாவை ஆட்சி செய்த ரெகபயாம் காலத்தில் எகிப்து நாட்டு மன்னனான சீசாக்கு எருசலேம் மீது படையெடுத்து வந்து திருக்கோவிலில் இருந்த செல்வங்களையும் அரண்மனையில் இருந்த செல்வங்களையும் இன்னும் சாலமோன் செய்து வைத்த பொற்கேடயங்களையும் கவர்ந்து சென்றான் என்று முதல் அரசர்கள் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 25 26 முடிய வாசிக்கின்றோம். இதை பார்த்துவிட்டு ஏத்தான், கடவுளிடம் என் கை எப்போதும் அவனோடு இருக்கும் என்று தாவீதிற்கு வாக்குறுதி தந்தீரே, இப்போது நாடு எதிரியால் சூறையாடப்படுகின்றதே, அதை மீட்க வாரும் என்கிற தொனியில் பாடுகின்ற பாடல்தான் திருப்பாடல் 89. இத்திருப்பாடல் நாடு இடருற்று போது பாடப்பட்ட பாடலாக இருந்தாலும் கடவுள் தாவீதிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிலைநாட்டுமாறு கடவுளிடம் வேண்டுவதாக இருக்கின்றது. கடவுள் தாம் கொடுத்த வாக்கை ஒருபோதும் மீறுவது கிடையாது. மனிதர்கள் வேண்டுமானாலும் வாக்கு மாறலாம். கடவுள் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். ஆகையால் அவரது பேரன்பும் இரக்கமும் எந்நாளும் நம்மை சூழ்ந்திருக்க நாம் அவரது வார்த்தையை கடைபிடித்து அவரில் நிலைத்திருப்போம். ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது பேரன்பில் எப்போதும் நிலைத்திருப்போம். கடவுள் தம் மக்களை கண்டிக்கலாம், கைவிடுவதில்லை. கடவுள் அமைதியாக இருக்கின்றார் என்பதற்காக அவர் நம்மை விட்டு போய்விட்டார் என்று அர்த்தமல்ல. ஆண்டவரே, உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும் என்று திருப்பாடல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. தனக்கு தெரிந்த ஒருவருடைய இல்ல திருமண விழாவிற்கு முல்லா புறப்பட்டு சென்றார். அவரிடத்தில் ஆடம்பரமான உடை இல்லை, மிக சாதாரண உடையே இருந்தது. அதனால் அவர் அதை உடுத்திக்கொண்டு திருமண விருந்திற்கு சென்றார். திருமண மண்டபத்திற்கு முன்பாக இருந்த காவலர் அவருடைய சாதாரண உடையை பார்த்துவிட்டு அவரை உள்ளே விடவில்லை.
இதனால் வருத்தத்தோடு திரும்பி வந்த முல்லா வழியில் இருந்த ஒரு சலவை கடையில் புத்தம் புதிய ஆடையை வாடகைக்கு எடுத்து அணிந்து கொண்டு திருமண மண்டபத்திற்கு சென்றார். இந்த முறை வாயிற்காவலர் அவரை இன்முகத்தோடு வரவேற்று உள்ளே அனுமதித்தார். திருமண மண்டபத்திற்குள் நுழைந்த பின் பந்தியில் அமர்ந்த முல்லாவிற்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. முல்லாவோ அவற்றை எடுத்து தான் அணிந்திருந்த உடைக்கு உண்ண கொடுத்தார். முல்லா செய்த இந்த வித்தியாசமான செயலை பார்த்துவிட்டு அவரை விருந்துக்கு அழைத்தவர், உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டபோது, ஆடைக்குத்தானே இங்கு மதிப்பிருக்கிறது, மனிதருக்காகவா? முல்லா சொன்ன எதுவும் புரியாமல் விழித்த அவரை விருந்துக்கு அழைத்தவர் நடந்ததை கேள்விப்பட்டு மிகவும் வருந்தினார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வெளித்தோற்றத்தை பார்த்து மனிதர்கள் மதிப்பிடும் போக்கு இருக்கிறது. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. அவர் மனிதர்களைப் போல வெளித்தோற்றத்தை பார்க்காமல் உள்ளத்தை பார்க்கின்றவர். அதை இன்றைய இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது. இஸ்ரவேலின் முதல் அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. அதனால் கடவுள் சாமுவேலிடம், நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். இதைத் தொடர்ந்து சாமுவேல் பெத்லகேம் சென்று அங்கிருந்த ஈசாயின் புதல்வர்களை தம்முன் வரவழைக்கிறார். பிறகு அவர் ஈசாயின் மூத்த புதல்வரைத்தான் கடவுள் திருப்பொழிவு செய்ய சொல்வார் என்று நினைக்கையில், கடவுள் அவரிடம், மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்கிறார். பின்பு ஈசாயின் இளைய மகனான தாவீது சாமுவேலால் திருப்பொழிவு செய்யப்படுகின்றார். அன்று முதல் தாவீது மீது ஆண்டவரின் ஆவி நிறைவாக இருக்கிறது. தாவீது சாமுவேலால் திருப்பொழிவு செய்யப்பட்ட நிகழ்வு ஒருவரை அவரது வெளித்தோற்றத்தை வைத்து மதிப்பிடக்கூடாது என்ற செய்தியை உணர்த்துகிறது. நற்செய்தியில் இயேசுவின் சீடர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்துவிட்டதாக பரிசேயர் அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். இயேசுவின் சீடர்கள் பசியோடு இருந்ததால்தான் கதிர்களை கொய்து உண்டார்கள் என்று பரிசேயர்கள் பெருந்தன்மையாக நடந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அவ்வாறு நடக்காமல் தன் சீடர்கள் மீது குற்றம் சுமத்தியதால் இயேசு தாவீதின் வாழ்வில் நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு பதிலளிக்கிறார். எனவே இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவருடைய சூழ்நிலை என்ன, அவர் எந்த நோக்கத்திற்காக ஒன்று செய்கிறார் என்பதை பற்றி எதையும் அறியாமல் அவரது வெளித்தோற்றத்தை பார்த்து மதிப்பிடும் போக்கினை அறவே விட்டுவிட்டு ஆண்டவரைப் போல உள்ளத்தை பார்ப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடுவது ஒரு நாணயத்தின் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து அதை மதிப்பிடுவது போலாகும். சட்டங்களை விடவும் மானுட நேயம் பெரியது. ஆண்டவர் கண்ணால் கண்டதை கொண்டு மட்டும் தீர்ப்பிடுவதில்லை. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல என்று எசாயா புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூறுவார். ஆகையால் இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் எண்ணங்கள் உயர்ந்தவை என்பதால் அவரது எண்ணங்களுக்கு ஏற்ப நாம் மனிதர்களை பார்த்து அவர்களை முழுமையாக அன்பு செய்து அவர் வழியில் நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம்.
இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.